அப்போ என் கூட பேச முடியுமா? எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி என்னடா ப்ரோ? இது உன்னோட உருவம் தானே? கன்ஃபார்ம்டா இது உன்னோட ஃபேஸா? நான் பார்த்தா ஏதோ வந்து டீமானிக் சாத்தான் மாதிரி இருக்கு. நீ சாத்தானா? போடுற ரெட்டு வரைக்கும் இருக்கிறாரு. செம்ம டாப்பான பில்டிங் இது. இந்த பக்கம் ஏறுவது எனக்கு வந்து சரிப்படுத்த. வா பார்த்துக்கலாம். ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேர் காம்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துட்டுருக்கேன்னு சொல்லி யாரும் ஷாக் ஆகணும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப்பாக ஒரு ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒர்க்காக நம்ம கேரளாவுக்கு வந்திருந்தோம். அந்த டைமில் கொஞ்சம் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாக இழுத்துட்டு போச்சா, அதனால் நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆச்சு. அந்த டைமில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பில்டிங் வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது, எல்லாருமே வந்து பூத் பங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா, வேணால் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி ஓகேன்னு சொல்லி அவர் கூடயே வந்தோம். நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 8:30 இருக்குமா, 8:30 இருக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் இந்த இடத்த வந்து வெளியே இருந்தே பார்த்துட்டு போயிட்டோம் நாங்கள். ஏன்னா அந்த டைமில் சரியான மழை பெஞ்சுது. இப்போ தான் மழை வந்து விட்டுருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்கும்ல? ஆமாம், கரெக்டாக வந்து டைம் வந்து 12:24 கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஏப்ரல் 13th 12:24 வந்து பார்த்திங்கன்னா வந்து இறங்கிட்டோம் இந்த இடத்துக்கு. வரப்போ வந்து சின்னதாக ஒரு பயம் இருந்தாலுமே, ஏன்னா இந்த பில்டிங் வந்து பார்க்குறப்ப ரொம்ப மேசிவாக இருக்குது. இப்போ நான் வரப்போ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. இன்னைக்கு நான் உங்க கூட எனக்கு நடந்த ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக நான் கண்டுபிடிச்சது தான் மோஸ்ட் பெஸ்ட். இது என்னோட ஃபேவரட்டான கேமிங் பிளாட்ஃபார்ம். இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் இப்போ சொல்கிறேன். பிளிங்கோ கேம் எப்படின்னா, நம்ம இதய துடிப்பு மாதிரி இதில் நம்ம ஒரு சிப்பை இன்செர்ட் பண்ணுவோம், அது வந்து ஃபால் டவுன் ஆகிட்டு இருக்கும். அது கரெக்டான இடத்துல போயிட்டு சேருதா அப்படின்றது தான் இந்த பிளிங்கோ கேம். இதை நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நம்மளோட லக்கு. இதை நம்ம ப்ளே பண்றப்ப நம்மளோட அட்ரினலின் லெவல் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடான கேம். இதுல என்னோட ப்ரெடிக்ஷனை வச்சு நான் சிப்பை ரிலீஸ் பண்ணேன். அந்த சிப் கரெக்டான பிளேஸ்க்கு போறதுக்குள்ளும் நான் வந்து சீட்டோட எட்ஜுக்கே வந்துட்டேன். ஃபைனலி அது ரைட் பிளேஸ்க்கு வந்து நான் வின் பண்ணேன். பிங்கு கேம் பாத்தீங்கன்னா அவியேட்டர் மாதிரியோ இல்ல அதர் கேம் மாதிரியோ இல்ல. இதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ மோஸ்ட் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் டிக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்க லக்க பொறுத்து தான் அமையும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ட்ரெஷர் ஓப்பன் கீயை கொடுக்க போறேன். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அப் டு 150% வந்து போனஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம 250 ஃப்ரீ ஸ்பின்னும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி உங்களோட டெபாசிட் அப்ப நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. சோ இன்னும் ஏன் கைஸ் வெயிட் பண்றீங்க? இதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிளிங்கோ கேம்ல பிக் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ யூஸ் பண்ணிக்கங்க. குட் லக் கைஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து பின்னாடி வந்து நான் ஒரு சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்ட முடியல. நான் இப்போ காட்டுறேன். ஒரு இலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. கட்டில் வந்து அது வந்து ஒரு ஸ்பைடர் வெப்பில் வந்து மாட்டிகிட்டு இருக்கு. எப்பா இந்த பில்டிங் பற்றி எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது கைஸ். ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த பில்டிங்கில் என்ன நடந்தது, எதுக்காக அபேண்டன்ட் ஆச்சுன்ற ரீசன் தெரியல. அவர்கிட்டையுமே கேட்டோம் நாங்கள். அவர் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு 30 இயர்ஸாகவே இந்த பில்டிங் வந்து அபேண்டண்டாக இருக்கிற ஸ்டேஜில் தான் பார்த்துட்ருக்காரு.
அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. அண்டு மேபி வந்து இந்த பில்டிங்கை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா எதனால் அபேண்டன் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு சடனாக வந்து சரி என்ன இருக்குது, ஏன்னா வந்து 30 இயர்ஸாக வந்து ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பில்டிங்காக இருக்குது. பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கறி அடிஞ்சு முடியல. ஏன்னா வந்து பின்னாடி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குது. நான் வந்து ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்டையராக கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம நேராக வந்து மேலே போயிடலாம். மேபி வந்து எங்களுக்கு வந்து யாரும் நடக்கிற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஆனால் உள்ள ஆளுங்க யாருமே இல்லை, அது வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நாங்கள் வந்து 8 மணிக்கு வந்தோம்ல, அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ஈக்காக்கா ஒரு ஆள் கூட வந்து நடமாடவே இல்லை. அப்பயே கேட்டேன் இந்த இடம் இப்படி தான் இருக்குமானு அப்படின்னு. அவர் என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துக்கு பகல்லையுமே யாருமே வரமாட்டாங்கப்பா, யாராவது 1-2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பசங்க சும்மா வந்து வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் இது வரைக்கும் அவர் வந்து இந்த இடத்துல யாருமே பார்க்கலன்றாரு. பார்ப்போம். அதனால தான் நாங்கள் எக்ஸாக்டாக வந்து 12 மணிக்கு கிளம்பி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து வாக்கிங்கில் தான் வந்தோம், வண்டி எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அங்கேருந்து நடந்து வர்றதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு எங்களுக்கு. வந்தாச்சு, நேராக வந்து போயிட்டு பார்க்குறோம். அண்டு மறுபடியும் வந்து நம்ம கூட வந்து ஜான் வந்திருக்கான். இந்த பில்டிங்கை பார்த்து எப்படி இருக்குது? பயமாக இருக்குது. பயமாக இருக்குதா? ஆக்சுவலாக 2 வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் சேலஞ்ச் வீடியோ தான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் காரில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறேன், காரில் வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ணுற சேலஞ்ச் வீடியோ வந்து ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டுகிட்டு இருந்தான் ஏதோ ஒரு பெரிய பில்டிங்க்கு போகலாமேன்னு சொல்லியிருந்தான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் தான் கிடச்சிருக்கு. அண்டு நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்லாம் பார்ப்பீங்கன்னு அப்படின்னு நானும் நம்புகிறேன். நானும் அப்படி நம்பி தான் வீடியோ எடுக்க வந்தேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, போய் பார்த்துடலாமா? ஓகே ரைஸ். நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. நீங்கள் பாருங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தனால அது அப்படி ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். இங்கே பின்னாடி இங்கே ஒயரில் கூட டச் பண்ணாது எல்லாம். ஒரு ஒயர் ஏர் லூஸாக இருக்கா தெரில. சரி போகலாமா மேலே? சொல்லட்டும் அது வந்து ஆன் ஆகுது, அதனால அப்படி தான் இருக்கும். மேலே க்ளீனாக ஹலோ, பாம்பா? சே, என்ன பாம்பு படலாம் உனக்கு சொல்லுவாங்க? பாம்புலாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஹலோ, யாரா இருக்கீங்களா? என்னது பவன்? இது என்ன பில்டிங்? வீடு தானே இது, அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. சரி, என்னடா நான் ஒரு முடி தொங்குதுன்னு நினச்சிட்டேன். ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஒரு சின்ன டாய்லெட் பார்த்துக்கோ. மேலே கிளாஸ்லாம் இருக்குது, யாரையும் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது இல்லை? சம்திங் வந்து யாரோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் வயசு இருக்குது. ஏன்னா வந்து பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்கு. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்குது. கைஸ், என்னோடய ஃபேஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்வெட் ஆகிடுது. ஏன்னா ஹலோ,
இதெல்லாம் க்ளீனாக இருக்குதுடா. யாரா இருக்கீங்களா? மேலே போயிடலாமா? இதெல்லாம் பார்த்தாச்சு. எதுவுமே இல்லையா? ஆள் இதுதான் வந்த வழியா? ஆமாம். நீ இப்படி ஒரு படிக்கிட்டு போவீங்க. ஆமாம். கீழே பார்த்து வா, தண்ணி வெடுக்க போகுது. காலை பார்த்து பார்த்தோம். இந்த வௌவால் வேற அடிக்கடி வந்து பயமுறுத்திட்டே இருக்கிறா. யாரு? கிளிமர்னா என்னது? எதை தெரியுமா? கிளிமர்னு எது எழுதிருக்கு அப்படின்னா என்னது? கேஎல் மாரோ. யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்டு துண்டுகள் சரக்கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்ல. கன்ஃபார்ம் யூஸ் இல்லை இருக்குது. இங்கே யாராவது இருக்கீங்களா? என் கூட எதாவது பேச முடியுமா? நீ எதாவது மலையாளத்தில் எதாவது பறையான்? हिंदी ஒன்லி இந்தியா? कोई है क्या? मैं आपसे बात करना चाहता हूँ. அது ஹிந்திரா. हिंदी वर्ड सुनना चाहिए. கேரளாவுக்கு தமிழே தெரியலன்னா ஹிந்தி மட்டும் எப்படி தெரியும்? हिंदी का ஓகே கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே எதுவுமே வந்து கேப்சர் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரோடோட நாய்ஸுமே வந்து இருக்குது. அன்டைமாக இருந்தாலுமே வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஹைவே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டிலாம் வந்து அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நடக்கிற சின்ன சின்ன மைன்யூட்டான சவுண்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் ஆகிறதுக்கு டவுட்டு தான். ஆனால் எங்களால் வந்து சில சவுண்ட்லாம் கேட்க முடியும். உனக்கு கேட்டுதுன்னா கேடும். கீழே வந்து எங்களுக்கு ஒரு சில சவுண்ட்லாம் நல்லா கேட்கும். என்னாச்சு? சேர்க்கை ஃபோன் மாரி இருந்து சார். இங்கேயா? ஆமாம், இந்த கேப் இது ஃபோன் மாரி இருந்து ப்ரோ. இந்த சைடா? ஆமாம். டாய்லெட் தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டு மீட்டர் யூஸ் பண்ணி பார்க்குமா? சார் கேட்டு மீட்டர் யூஸ் பண்ணி பார்க்குறேன் நான். உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி தெரியுது, பட் அதோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்றது எங்களுக்கு வந்து சரியாக வந்து தெரியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கேட்டு மீட்டர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஏதாவது வந்து ஆக்டிவிட்டிஸ் தெரியுதாங்கன்னு. யூஸ் பண்ணலாமா? ரெட்டு வரைக்கும் இருக்குதுடா. ஆமாம், இருக்கு ப்ரோ. இப்போ இங்கே யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இப்போ என்கிட்ட பேச முடியுமா? இது மூலிமா நீங்கள் இருக்கிற அறிகுறி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்திருக்கேன்.
ஜான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்திருக்காராம். அவர்கிட்ட ஏதாவது வந்து பேச முடியுமா? லிங்க் ஆச்சா? ஆமாம் ப்ரோ, லிங்க் ஆச்சு ப்ரோ. அப்போ வந்து கண்டிப்பாக அதில் நைட் விஷனில் கேப்சர் ஆகிடும். மேலே சவுண்ட் வச்சு ப்ரோ. இல்லை, இப்போ ஏதோ ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு இழுத்தா வந்து சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி தானே கேட்டுது. நீ எங்கே இருக்கிற, எங்களை வந்து இது மூலிமா வந்து எங்களை கைட் பண்ண முடியுமா? நீ இருக்கிற இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போக முடியுமா? நாங்கள் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஹலோ, மேலே போகலாம். பார்த்துவா, படிக்கட்டு இல்லை, சைடில் வந்து புடி எதுவுமே இல்லை. ஜாக்கிரதையாவா ஜாக்கிரதையாவா. இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கிறோம். எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க போகிறான் இல்லை? கொடூரமாக இருக்காரு இது பார்க்கறதுக்கு. யாரோட க்ரியேட்டிவிட்டின்னு தெரில, இது நல்லா வரைஞ்சிருக்குப்பா. என்னாச்சு? இப்போ பின்னாடி வந்துருந்தாங்க. இல்லை இல்லை, என்னாச்சு? ஏதோ பின்னாடி சவுண்டு கேட்ட மாதிரி வந்து ப்ரோ, அதை பார்த்தேன். சரி, ஓகே, நான் இதை இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ என் கூட வந்து பேச முடியுமா? நீ இருக்கிறன்றத அறிகுறி ஏதாவது காட்ட முடியுமா? நீ இங்கே இருக்குன்னா எங்கள்கிட்ட இந்த அறிகுறி காட்ட முடியுமா? இதை வந்து ரெட் லைட் வரைக்கும் எரிய வைக்க முடியுமா? ஏய், இங்கே பாடுறா. இதில் ஏதாவது விளையாட்டுக்கா? இது வந்து ஏதாவது ரிச்சுவல் ஏதாவது வரைஞ்சி எழுதி வச்சுருக்காங்களா? இது ரிச்சுவலுக்கு தானே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, இது எதாவது கேம் இருக்கா இங்கே? கேம்லாம் இல்லை ப்ரோ, இது கேம்லாம் கிடையாது. இல்லை, இது உண்மைதான் ப்ரோ. யாரோ ஏதோ பண்ணுறானுங்களான்னு தெரியலையே. ஓகே, அப்போ இங்கேயே வைக்கலாம். இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து பேச முடியுமா? கேட்டுதா? அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுது. ஆமாம், கேளுங்க ப்ரோ. இந்த இடத்துல யாராவது இருந்தீங்கன்னா இப்போது எனக்கு இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? விசில் சவுண்ட் தானே அது? ஆமாம் ப்ரோ, இது இல்லை, இப்போ அப்படி விசில் தானே அடிச்ச சவுண்டு கேட்டுது. இருந்தால் இதை நீ பிளிங்க் பண்ணி காட்டு. இந்த இடத்துல உண்மையிலே ஆத்மா யாராவது இருந்தீங்கன்னா இதை பிளிங்க் பண்ணி காட்டுங்க. இல்லை, ஏதாவது சத்தம் கொடுத்த அறிகுறி ஏதாவது கொடுக்க முடியுமா? வேற என்னடா அந்த இடத்துல இன்னும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் நார்மலாக இருக்குது ப்ரோ, உண்மையாகவே இருக்குது ப்ரோ. எங்கடா ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே அப்படியே அந்த உருவம் எதோ போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாவா? ஆமாம், இப்படியே தான் போணுச்சு. இது உண்மையாக நான் பார்த்து போகிறேன், இப்போ தான் பார்த்து போகிறேன். நடுவர் சவுண்டா? ஆமாம், எங்கடா? ஏய், இங்கே போடுறா. அடுத்து இன்னொன்று. ஏய், இதெல்லாம் எதோ சின்ன இருக்கா இந்த இடத்துல? இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவிட்டியாக வரைஞ்சிருக்காங்க. யாரு கேட்டதில்ல?
இப்போ இந்த இடத்துல எனக்கு தெளிவாக சவுண்டு கேட்டது, யாரோ போன மாதிரி. யார்? லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணுறேன்டா. லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணுறேன். இங்கே ஒரு நிமிஷம் வா ரைஸ். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல தான் எனக்கு ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ணிட்டு ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டு கேட்டு மீட்டரில் வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நேவிகேட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். உங்க கூட பேசுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாங்களும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் 2 பேருமே இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீ இருக்கிறது உண்மைனா இதை பிளிங்க் பண்ணி ரெட்டு வரைக்கும் இருக்குதுரா. இந்த படம் இருக்குதுல்ல, இந்த படத்துக்கிட்ட தான் நினைக்கிறேன். ரைஸ், இந்த இடத்துல ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு உருவத்தை வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல போதையில் இருக்கவங்க தான் இதை வரைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இல்யூஷனாக வந்து உன்னோட உருவத்தை காட்டி கொடுத்து நீ இப்படி வரைய வச்சியா, அது உண்மைனா எனக்கு இதை பிளிங்க் பண்ணி காட்டு. ஓ, அப்போ இந்த உருவம் வந்து உன்னோட உருவமா? சூப்பர். உன்னை பார்த்தா ஏதோ வந்து டீமானிக் சாத்தான் மாதிரி இருக்கு. நீ சாத்தானா? போடுற ரெட்டு வரைக்கும் இருக்கிறாரு. ஓ மை காட், நீ சாத்தான் தானே? உனக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? ஓகே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல, சாரி. எங்கடா? கிச்சன் இல்லையா? ஆமாம். ஆனால் இங்கே தானே இந்த படத்துக்கிட்ட தானே வந்து இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுது. இங்கே ஷோ எடுத்து அட்லீஸ்ட் அங்கேருந்து பார்க்குற வீடியோ இருக்கு ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. ஏதோ சவுண்டோட ஒரு ப்ரோ. இப்போ இங்கே தான் இருக்கியா நீனு? எங்களை இங்கே வர வைக்கிறியோ? எங்கே இருக்க? உய், இந்த சைடில் தானே ரியாக்ஷனை காட்டுது. சூப்பர். இங்கே எங்கள் பக்கத்தில் தான் இருக்கியா? இல்லை, அது டீமன் தானே. டீமனா இது என்னன்னே தெரியல. உனக்கு அவ்வளோ பவர் இருக்குல்ல? ஓகே, உங்களோட சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்க்க மாட்றாங்க. எங்களோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க வைக்கிற மாதிரி பண்ண முடியுமா உன்னால்? உனக்கு அவ்வளோ சக்தி இருக்குல்ல? ஏய், நான் வந்துட்டு ஹெல்ப் தான்டா கேட்குறேன். சரி, அது வர தேவையில்ல, வந்தாலும் வரலனாலும் சரி. இப்போ நான் அதுகிட்ட ஹெல்ப்பு தானே கேட்குறேன். நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்பு தானே கேட்குறேன். நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம். வர முடியுமா? எங்களுக்காக இந்த உதவி பண்ண முடியுமா? சேர்றா, ஏன்டா நீ இதுக்கு அதுக்கு ஓடின்னு இருக்கிற? எங்கே ஒரு இடத்துல நின்னாண்டா? நீ பண்ணுறத பார்த்தாலே எனக்கு வியர்டாக இருக்குது. சரி, நீங்கள் இந்த கேட்டு மீட்டர் நான் இப்படி வைக்கிறேன். இப்போ எங்கள் பக்கத்தில் நீ வந்து இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? ப்ரோ நீங்கள் வர ஏன் ப்ரோ? ப்ரோ வருது ப்ரோ. ப்ரோ 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 சவுண்டு வருது ப்ரோ. ப்ரோ 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 பக்கத்தில் தானே இருக்க. நாங்கள் எந்த லைட்டும் யூஸ் பண்ணல. ப்ரோ விடாமல் எரிஞ்சுனே இருக்கு ப்ரோ. ஏதாவது தெரியுதா? வேறு ஏதாவது கேமரா? ப்ரோ இங்கெல்லாம் சவுண்டு வர மாதிரி இருக்குது ப்ரோ. அது 4 பக்கமே ஆக்டிவிட்டி பண்ணுது ப்ரோ. ஒரு பக்கமும் இல்லை ப்ரோ, 4 பக்கமும் சுற்றி பண்ணுது ப்ரோ. எங்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு பயம்லாம் இல்லை, சரியா? நாங்கள் இந்த சத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. எனக்கு ஒரு உதவி வேணும் உங்ககிட்ட. ப்ரோ போய் எனக்கு உதவி பண்ண முடியுமா? அதுக்கிட்டெல்லாம் போய் உதவி கேட்குறீங்களா ப்ரோ? எனக்கு இந்த இடத்துல உதவி வேணும். உதவி பண்ண முடியுமா உன்னால? ப்ரோ அங்கே என்ன இருக்குது ப்ரோ? அந்த பாருங்க ப்ரோ.
இங்கே பாருங்க, அங்கே ஓரமாக பாருங்க ப்ரோ. ஆமாண்டா. ஆமாம் ப்ரோ, அங்கே நிற்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. எங்களை அங்கே வர சொல்கிறியா? வர சொல்கிறேன்னா எனக்கு மறுபடியும் இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? சூப்பர், வர சொல்லி வாடா. வாடா வாடா வாடா, பார்த்து சேஃபாக வா. அங்கே நிற்கிறது நீ தானா? பார்த்து வாடா, பார்த்து வாடா, பார்த்து வா. அந்த சைடில் வர போகாது, இப்படி வாங்கிடுறா. வர வேண்டாம் ப்ரோ. என்னடா எதுவுமே இல்லைடா. கைஸ், எங்களுக்கு அந்த சைடில் ரோட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் தெரியுது. இங்கே ஆனால் வந்து ஏதோ ஒரு உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் கரெக்டாக இந்த லைட்டு தெரியுதுல்ல, இதுக்கு பக்கத்தில் இந்த சைடில் சென்டரில் என் கை தெரியும். இந்த சென்டரில் வந்து யாரோ நின்ன மாதிரி இருக்குது. கரெக்டாக, ஆமாம், யாரோ நின்ன பார்த்தா தெரியல. சரி, ஓகே, வா. அதுக்கிட்ட வந்து ஃபைனலாக வந்து கேட்டுப்போம். ப்ரோ ஒரு மிஸ்டேக் கூட இல்லை ப்ரோ. இது உன்னோட உருவமா? உய் ப்ரோ பிளிங்க் ஆகுது ப்ரோ. ப்ரோ பிளிங்க் ஆகுது. இது உன்னோட உருவம் தானே? ஷோரா? கன்ஃபார்ம்டா? ப்ரோ முன்னாடி வந்துச்சுன்னா ரொம்ப. இது உன்னோட ஃபேஸா? ப்ரோ 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 வேண்டாம் ப்ரோ. ப்ரோ போ ப்ரோ, போ ப்ரோ, போ ப்ரோ. அங்கே போ ப்ரோ. எங்கடா? ஏன்டா பயமா இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, அங்கே போ ப்ரோ. இதுவும் உன்னோட உருவமா? ஓ வா. இது உன்னோட உருவம் தானே? அப்போ என் கூட பேச முடியுமா? எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி தேவை. என்னடா? நீங்கள் எதே நடந்து போனீங்க ப்ரோ. சடன்லி இப்போ எதே நடந்து போனீங்க. ஓ மை காட் ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. சத்தியமாக இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சத்தியமாக வந்து இது நிற்க வேணாம் ப்ரோ. இது ரொம்ப ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. 6 கைஸ், சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷி கன்ஃபார்ம் சொல்லுவேன். இது நீ தானா? ஓகே, எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி தேவை. என்னோடய சேனலில் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் போக வைக்க முடியுமா? உதவி பண்ணுறியா? சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. யாரு? நீதானா? வந்துட்டியா? ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தாவே பயமாக இருக்குது ப்ரோ. புது படத்தில் இருக்கு ப்ரோ. அது முஸ்லீம் மாமியார் எடுத்து ப்ரோ. இது இதே இங்கே ஆன்மையாக தான் பண்ணுறாங்க ப்ரோ. இவ்வளோ இந்த குடும்பம் யாரும் எழுத முடியாது ப்ரோ. அதுதான் எவ்வளோ அழகாக தத்துரூபமாக வரைஞ்சிருக்காங்க. க்ளீனாக வந்து கைஸ், ஆக்சுவலாக வந்து ஒரு டயக்ராமும் ரொம்ப டீட்டெயில்டாக க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷனில் கூட வந்து இவ்வளோ இமேஜினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா இங்கே போதையில் இருக்கவங்கள அவங்களோட இல்யூஷனில் அதோட ப்ரெசன்ஸை வந்து காட்டி அதோட ரிஃப்ளெக்ஷனாக வந்து அவங்க இதை வரைஞ்சிருக்கலாம் அப்படின்றது எனக்கு வந்து பர்சனலாக தோணுது. ஏன்னா இது இந்த மாதிரியான ஒரு நம்ம பார்க்காத ஒரு விஷயம், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி விஷயத்த பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கப்ப இப்படி ஒரு ஃபிகரை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வரைஞ்சிருக்காங்க. எப்படி இல்லை, இது வந்து நம்ம இது வரைக்கும் மிஸ்டேக் கூட இல்லாத வரைஞ்சிக்கிறான் ப்ரோ. அவன் எப்படி ப்ரோ அதை பார்த்தா தான் அவனால் வரைய முடியும் ப்ரோ. இதெல்லாம் கண்ணில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இது ரொம்ப அற்புதமான ஒரு எது ஒரு இருக்கு ப்ரோ. ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் சம்திங் வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தோணுது. அது என்னன்றது எங்களால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல. அண்ட் இந்த இடத்த பற்றின டீட்டெயிலுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் என்னென்னா இந்த இடத்துல நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக படலை. ஜானுமே அதான் சொன்னோம். அண்ட் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் தோணுது. இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கிறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படின்னா வந்து நம்ம மனசில் ஒரு விஷயம் வந்து பழுதுன்னா அது வந்து கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருக்கும் கிளம்புறது தான் சரின்னு பட்டுது. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். இந்த இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் டீமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வரோம்.
அண்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து அதுக்குள்ளே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டயக்ராம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சிருந்தால் இது எதோட ஃபேஸை வந்து குறிக்குது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா, டீமனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அது என்னென்ன ஜின்னா அப்படின்றது எதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறது தான் சேஃப்னு தோணுது. உனக்கு என்னடா தோணுச்சு இங்கே பர்சனலாக? பயமாக இருக்குது ப்ரோ. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துன்னு தோணுது ப்ரோ. இது இன்னும் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டுட்டு நம்ம இன்னொரு டீமாக வந்து 2 பேர் நம்ம என்ன பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கிளியராக இருக்கும். கல்லுக்குலாம் மேலே வீர மாரியே இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு ஆபத்தான விஷயம்னு நினைக்கிறேன் ப்ரோ, நான் தெரிஞ்ச வரையும். சரி ஓகே கைஸ், நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். அண்ட் நைட் விஷனில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்சிடெண்ட் வந்து கேப்சர் ஆகிருக்கான்னு தெரியல. நாங்கள் இது வரைக்கும் வந்த வரைக்கும் எதுவுமே வந்து கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. கேட்டது எது சவுண்டு கேட்டது ப்ரோ? ஓப்பன் பிளேஸு இங்கே நம்ம ஆக்சுவலாக இருக்கிறது இப்போ வந்து 3rd ஃப்ளோர். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸ் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து குதிச்சா ஒரு சவுண்டு கேட்டுல அந்த சவுண்டு கேட்டுது. ஆமாம். சரி ஓகே கைஸ், இந்த இடத்துல நாங்கள் கிளம்புறோம். அதுதான் எங்களுக்கு சேஃப்னு தோணுது. பாய்.